ஓம் ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களை, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். வைஷ்ணவர்களுக்கு 108 திவ்யதேசம் என்பது அருமையான ஒரு சிறப்பான ஒரு தலங்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். அவற்றில் இந்த பூவுலகில் நாம் 106 தரிசனம் செய்ய முடியும். தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் அதில் 22 என்று கணக்கிடுகிறார்கள். அதிலும் குறிப்பாக காஞ்சிபுரம் திவ்ய தேசங்கள் 15. காஞ்சிபுரத்தில் மட்டும் 14 திவ்ய தேசங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றை பற்றித்தான் இன்றைய தினம் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அது திரு அட்டபயகரம். பக்தி முதலாமவற்றில் பரியனுக்கு கூடாமல் எத்திசையும் உழன்றோடு இழைத்து விடும் காகம்போல் முத்தி தரும் நகரில் முக்கியமாம் கச்சிதனில் அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே என்று தேசிகரின் அடைக்கலப்பத்தில் சொல்லியிருக்கின்ற முத்தி தரும் நகரில் முக்கியமாம் கட்சி என்கின்ற காஞ்சிபுரத்தில் உள்ள இந்த திரு அட்டபயகரம் காந்தி சாலை மூங்கில் மண்டபத்திலிருந்து கிழக்கு நோக்கிய சாலையில் 1 கிலோமீட்டர் தொலைவில் தென்பால் அமைந்திருக்கின்றது. இது திருமங்கை ஆழ்வார் மற்றும் பேராழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பதியாகும். பெருமாள் ஆதிகேசவ பெருமாள், கஜேந்திரவர்தன், சக்கரதாரர். திருநிலை நின்ற திருக்கோலம். திருமுகமண்டலம் மேற்கு நோக்கியது. தாயார் அலர்மேல் மங்கை பத்மாசனி தாயார். கிழக்கு நோக்கிய சந்நிதி. விமானம் சுகனாகிருதி சக்கராகிருதி விமானம். தீர்த்தம் கஜேந்திர புஷ்கரணி. பெருமாள் திருக்கைகளில் சக்கரம், கத்தி, மலர், அம்பு, சங்கு, வில், கேடயம், கதை ஆகிய 8 ஆயுதங்களை கொண்டு சேவை சாதிப்பதனால் அஷ்டபயகரர் என்று சொல்லப்படுகின்றார். மற்றும் போராகர், ஆண்டாள், பேயாழ்வார், கருடன், அனுமன் ஆகிய சன்னதிகள் இந்த திருக்கோயிலில் அமைந்திருக்கின்றது. பிரமன் செய்யும் வேள்வியை தடுக்கும் வகையில் சரஸ்வதி தேவி அரக்கர்களையும் காளியையும் படைத்து அனுப்பினாள். பிரமன் வேண்டுகோளுக்கு இணங்கி திருமால் 8 கரங்களில் ஆயுதம் ஏந்தி படையை அழித்தார். அதனால் அஷ்டபயக்கரன் என்று பெயர் உண்டாயிற்று. மகாசந்த முனிவர் யானை வடிவம் கொண்டு மதமும் கொண்டு சிந்தை கலங்கி நிற்க அவர் மிருகண்ட முனிவரைக் கண்டு சாப விமோசனம் வேண்டினார். அவர் பெருமாளை தாமரை மலர் கொண்டு அர்ச்சித்து சாப விமோசனம் பெருமாள் உபதேசித்தார். அதன்படி அந்த யானை குளத்தில் இருந்த மலரை பறித்து சாத்தி பெருமாளை பூஜித்து வந்தது. ஒருமுறை யானை மலர் பறிக்கும் போது முதலை ஒன்று அதன் காலை பற்றி கொள்ள யானை பெருமாளை ஆதி மூலமே என்று கூவி அழைத்தது. பெருமாள் தன் சக்கரப்படையால் முதலையை அழித்து யானைக்கு சாப விமோசனம் அளித்து செய்தார். அது கஜேந்திர மோட்சம் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்றார்கள். அன்பர்கள், வாருங்கள் இந்த பெருமாளை சேவித்து எல்லா நலன்களையும் பெறுவீர்களாக. நன்றி, வணக்கம். திரிபுரம் மூன்றெரித்தானும் மற்ற மலர்மிசை மேலையனும் வியப்ப முறித்திரை மாக்கடல் போல் முழங்கி மூவுலகும் முறையாள் வணங்க எரியன கேசர வாழையிற்றோடு இரணியமாகம் 2 கூறா அறிவுருவாமிவரார்கொள் என்ன அட்டபுயக்கரத்தே நின்றாரே. குலம் தரும் செல்வம் தந்திடும்
அடியார் படு துயர இனவெல்ல குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இனவெல்ல நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணம். அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.